Hello, வணக்கம் வெல்கம் டு ட்ரிபிலியா பர்னாட்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கஸ்டமர் பிளவுஸோட ஒர்க்கிங் ப்ராசஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து ஆன்லைன் கஸ்டமர் நமக்கு பிளவுஸை கொரியர் போட்டு விட்டுட்டாங்க. மெஷர்மெண்ட் பிளவுஸோட சேர்த்து நம்ம அதை ஒர்க் மட்டும் பண்ணி கொடுக்குறோம். அவங்க ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்டே எனக்கு சாரியோட பிக்சரை வந்து இமேஜா ஷேர் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுதான் அவங்களுடைய சாரியோட பிக்சர். எனக்கு இந்த பூ தான் வேணும் அப்படின்னு அவங்க ஸ்பெசிஃபிக்கா சொன்னாங்க. உங்களுக்கு போட்டோல தெரியுதா என்னன்னு தெரியல. எனக்கு இந்த இமேஜ் வேணும், ஸ்லீவ்லயும் அதே மாதிரி ஒன் சைட் நெக்கா வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்டே கஸ்டமர் நமக்கு சொல்லிட்டாங்க. அதைத்தான் நம்ம இதுல கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறீங்க அவங்க சாரியில இருக்கிறத எப்படி நம்ம ஒர்க் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு ஒரு கஸ்டமர் அது மாதிரியே ஷேர் பண்ணிருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட நாங்க நெக்ஸ்ட் என்கொயரி பண்ணோம். இது வந்து உங்களுக்கு கிராண்டா வேணுமா இல்ல இது மாதிரி வேணும் அப்படின்னு. எனக்கு ஒன் சைட் நெக் மட்டும் இருந்தா போதும். ஏன்னா இன்னொரு சைடு நமக்கு சாரி கவர் ஆயிடும். ஒன் சைட் நெக் இருந்தா போதும். சேம் இதே எனக்கு பார்டர் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதைத்தான் நாங்க இதுல பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்க கொடுத்த இமேஜை நாங்க ட்ரேஸ் எடுத்துட்டோம். இதை எப்படி பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆன்லைன் ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் கிளாஸ்ல பாத்துருக்கோம் இல்லைங்களா, எப்படி வந்து பேப்பர் காப்பி ஆப் யூஸ் பண்ணி ட்ரேஸ் எடுக்கிறதுன்னு. அந்த மாதிரி மெத்தட்ல அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி நாங்க ட்ரேஸ் எடுத்துட்டோம். ட்ரேஸ் எடுத்துட்டு இதை ஃபுல்லா ஹோல்ஸ் போட்டு வச்சுட்டோம். பாத்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய ட்ரேசிங் கிளாஸ்ல ஆரி பின்னிங் மிஷின் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை ஃபுல்லா நம்ம ட்ரேஸ் எடுத்து வச்சாச்சு. இது மட்டும் தான் நம்ம கிட்ட இப்போ கையில இருக்கு. சாரியில வேற ஏதாவது கலர் இருக்கா அப்படின்னு நாங்க செக் பண்ணி பார்த்தோம். சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கலர் தான், வேற எந்த ஒரு கலரும் இதுல ஆட் பண்ண முடியல. கஸ்டமர் எனக்கு வேற எந்த கலரும் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக நாங்க என்ன பண்ணோம், ஜஸ்ட் ஜரி, சில்க் த்ரெட், அதுக்கடுத்து பேர்ல். ஏன்னா இது வந்து சில்வர் ஜரி தானே, அதனால கோல்டன் பீட்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால நாங்க பேர்ல்ஸ்க்கு நாங்க போயிட்டோம். இப்படிதான் நம்ம ஒர்க் பண்ணோம். நெக்கு ஒன் சைடு மட்டும் நாங்க ட்ரேஸ் பண்ணதை அப்படியே நாங்க ஸ்கெட்ச் பண்ணதை ட்ரேஸ் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, இப்போ நம்ம இதனுடைய ஸ்லீவ் பார்க்கலாம். இதான் இதனுடைய ஸ்லீவ் போர்ஷன். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் அதனுடைய ஸ்லீவ் போர்ஷன். ஸ்லீவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்க ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நாங்க வேற இது பிளான் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல வேற இது பிளான் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியா எம்போஸ்டு லுக் கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனா கஸ்டமர் எனக்கு கண்டிப்பா ரிங் நாட் தான் இந்த இடத்துல வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதனால நாங்க இதுல ரிங் நாட் ஒர்க் பண்ணிருக்கோம். இப்போ இதனுடைய ஃபுல் ஒர்க்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு எப்பயும் போல் பார்டருக்கு 3 லேயர் ஜரி 2 லேயர் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் ஜரி தான் இருந்தது. அதனால இதுக்கு நம்ம சில்வர் கலரும் ஒரு மாதிரி ஒரு டார்க் ஆரஞ்சு அந்த மாதிரி ஒரு கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் 3 லேயர் ஜரி 2 லேயர் சில்க் த்ரெட் கொடுத்தாச்சு. இதுக்கு அடுத்து ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் வச்சுட்டு சில்வர் கலர் சுகர் பீடு ஒரு லேயர் கொடுக்க போறோம். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் கலர் தான். இதுல நம்ம யூஸ் பண்ற மெட்டீரியல் சில்வரும் பேர்ல்ஸ், இது ரெண்டையும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். வேற எந்த ஒரு கலரும் இதுல மிக்ஸ் பண்ண முடியாது. அங்கங்க த்ரெட் ஒர்க் வச்சு ஹைலைட் பண்ண போறோம். இது மாதிரி சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்ததுக்கு அப்புறம் அது நகராம இருக்கிறதுக்கு ஒரு லேயர் செயின் ஸ்டிச்சும் நமக்கு கொடுத்தாச்சு. இதுதான் பார்டரு. சேம் இதே பார்டர் தான் நம்ம நெக்குக்கும் கொடுக்க போறோம். இப்போ இந்த இது ஃபுல்லா கொடுத்து முடிச்சாச்சு. நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்தோம்ல அந்த இதை இது மாதிரி வச்சு மேல ட்ரேசிங் பவுடரை சர்க்குலர் மோஷன்ல நம்ம அப்ளை பண்றோம். இதோ இது மாதிரி மேலே கீழே அப்ளை பண்ணாதீங்க, இது மாதிரி சர்க்குலர் மோஷன்ல. ஒரு பக்கம் இது மாதிரி வச்சு ட்ரேஸ் எடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் அதை அப்படியே திருப்பி வச்சு ட்ரேஸ் எடுக்கணும். அப்பதான் ரெண்டுமே ஆப்போசிட் சைட்ல நமக்கு இருக்கும். இது மாதிரி திருப்பி வச்சு இதுலயுமே சர்க்குலர் மோஷன்ல நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதோ இது மாதிரி. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம ஒர்க் பண்ண போறோம். இந்த ரெண்டுமே ஒரே பேட்டர்ன் தான், ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் நமக்கு வேரி ஆகும். அந்த ஃபிளார் மட்டும் தான் வேரி ஆகும். இது உங்களுக்கு வீடியோல பாக்குறதுக்கு தெரியல, ஆனா நேரா பார்க்கும்போது அதனுடைய ட்ரேஸ் வந்து ரொம்ப அழகா விழுந்திருந்தது. இப்போ இந்த இடத்துல சுகர் பீடை வச்சு அந்த ஸ்டெம் மாதிரி இருக்க போர்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்குறோம். இதோ இது மாதிரி சுகர் பீட்ல செயின் ஸ்டிச்சை கண்டினியூவா போட்டுவாங்க. இது மாதிரி கண்டினியூவா போட்டுட்டு வரும்போது முடிகிற இடத்துல நம்ம பேர்ல்ஸ் கொடுக்க போறோம். அதனால இங்க எண்ணாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா ஸ்டெம் போர்ஷனையுமே இது மாதிரி சுகர் பீட் வச்சு ஒர்க் பண்ணுங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு சுகர் பீடு ஒரு 3 mm பேர்ல் டிராப் பீடுன்னு கேட்டா கொடுப்பாங்க, அந்த பேர்லை வச்சு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இது மாதிரி ஒரு பூ இருந்தது இல்லைங்களா, அந்த இடத்துக்கு 3 டிராப் பீடு வச்சுட்டு அந்த பூவோட ஷேப்புக்கு ஏத்த மாதிரி கட் பீடை கிராஸா நம்ம லோட் பண்ணிட்டு வரோம்.
பெட்டல்ஸ் மாதிரி தெரியறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கேப் விட்டு கட் பீடை லோடிங் கொடுக்குறோம். இதுக்கு எம்போஸ்டு லுக்கு நம்ம எதுவுமே பண்ணல. ஒரு 3-4 கட் பீடை நீங்க லோட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது லைட்டா தூக்கிட்டு வரும். அந்த எஃபெக்டே போதும். இதைத்தான் கண்டினியூவா ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்ப மேல இருக்க அந்த ஸ்டெம் போர்ஷனுக்கு எல்லாம் ஒரு ஒரு சுகர் பீடு, பேர்லு, அதுக்கடுத்து கர்தானா, இந்த இதை யூஸ் பண்ணி மேல இருக்கிற ஸ்டெம் போர்ஷன் நம்ம கொண்டு வரோம். எல்லா இடத்துலயுமே ஒரு சுகர் பீடு, ஒரு போல், அப்படிதான் நம்ம ஒர்க் பண்றோம். பாக்குறதுக்கு அரும்பரும்பா கிளை மாதிரி தெரியணும் அப்படின்றதுனால இந்த ஸ்டெம் போர்ஷன் எல்லாத்துக்குமே சுகர் பீடு தான் யூஸ் பண்றோம். இப்ப கீழே இருக்க இந்த லீஃப் போர்ஷனுக்கு கர்தானாவை கிராஸா லோட் பண்றோம். 3 லோடிங் கொடுக்குறோம். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அது பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு லீஃப் மாதிரி ஷேப் கொடுக்கும். பாத்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் நம்ம பேசிக்ல கத்துக்கிட்ட ஸ்டிச்சஸ் தான். அதனாலதான் ஸ்பீட் மோட்ல வச்சு இந்த இதை நான் எடிட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? மீத எல்லா இடத்துலயுமே ஒரு சுகர் பீடு, ஒரு போலு, கர்தானா, இதைத்தான் வரிசையா நம்ம கொடுக்குறோம். கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா இதுல செயின் ஸ்டிச்ல அவுட்லைன் கொடுக்கணும். நம்ம எந்த இடத்துல எல்லாம் சில்வர் கலர் யூஸ் பண்ணிருக்கோமோ அந்த இதுக்கெல்லாம் நம்மளுடைய த்ரெட் ஒர்க்கை வச்சு அவுட்லைன் நம்ம கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி அவுட்லைன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா பீட்ஸ் ஒர்க்கையும் நம்ம முடிச்சிடலாம். அப்படிதான் இந்த எல்லா பீட்ஸ் ஒர்க்கையுமே கண்டினியூவா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்ன இமேஜ் எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இந்த ஃபில்லிங் கொடுக்கணும். இப்ப நம்ம கொடுத்திருந்த எல்லா சில்வர்லயுமே அவுட்லைன் த்ரெட்டை வச்சு நம்ம கொடுக்குறோம். இதே இது நீங்க த்ரெட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அவுட்லைன் சரியை வச்சு நம்ம கொடுக்கணும். அதுவும் நான் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபிளார் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க அவுட்லைன் கொடுங்க. நீங்க உள்ள எப்படி ஃபில் பண்ணியிருந்தாலும் நீங்க அவுட்லைன் எப்படி கொடுக்குறீங்களோ அதை பொறுத்துதான் அவுட்புட் வரும். இப்போ இந்த இடத்துல லீஃப் போர்ஷனுக்கு த்ரெட்டை வச்சு நம்ம கொடுக்க போறோம். இதுக்கு ஒரு பெரிய பெரிய செயின் ஸ்டிச்சா லீஃப் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறோம். 2 லேயர் போடுங்க. இது என்னுடைய செகண்ட் லேயர். போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கிராஸா லீஃப் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி லோடிங் கொடுங்க. இது வந்து நம்ம பேசிக்ல கிராஸ் லோடிங் படிச்சோம்ல, சேம் அதே இதுதான். எம்போஸ்டு லுக்குக்காக கீழே மட்டும் 2 லேயர் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். வேற எதுவும் கிடையாது. இதோ இது மாதிரி கிராஸா லோடிங் கொடுத்துருவாங்க. இந்த லீஃப் ஃபில்லிங் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் அவுட்லைன் செயின் ஸ்டிச் ஜரியை வச்சு கொடுங்க. நீங்க த்ரெட் ஒர்க்ல பண்ணீங்கன்னா அவுட்லைன் ஜரியை வச்சு கொடுங்க. இதே ஜரி இல்லைன்னா பீட் வச்சு பண்ணீங்க அப்படின்னா அவுட்லைன் வந்து த்ரெட் ஒர்க்ல கொடுங்க. அப்போ இந்த மாதிரி சில்வர் கலருக்கு பாக்குறதுக்கு அழகா தெரியும். இதே மாதிரி இன்னும் ஒரு 2 லீஃப் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். 2 லேயர் போட்டுட்டு இதே மாதிரி கிராஸா லீஃபை நான் ஃபில் பண்ணிடுறேன். இதே மாதிரி இன்னொரு லீஃபையும் இந்த சைடு நான் ஃபில் பண்றோம். முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு ஜரியை வச்சு அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இதோ இது மாதிரி குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சா கொடுங்க. அப்பதான் அது பாக்குறதுக்கு அழகா தெரியும். இந்த இடத்துலயும் அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அழகா இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணலாம். கீழே நம்ம எப்படி ஃபில் பண்ணோம் சேம் அதே இதுதான். ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம பண்ண போறோம். சென்டர்ல ஒரு பேர்ல் வச்சுட்டு சுத்தி சுகர் பீடு, இதுக்கு மேல நான் த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நம்ம அதுக்கடுத்து எப்படி நம்ம லோட் பண்ணோமோ அந்த இதுக்கு ஏத்த மாதிரியே இப்படி கிராஸா கீழே நம்ம லோட் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி கிராஸா கட் பீடை வச்சு நம்ம லோடிங் கொடுக்க போறோம். கீழே வந்து சென்டர்ல 3 பேர்ல் கொடுத்தோம். இந்த மேல இதுல ஒரே ஒரு பேர்ல் கொடுத்துருக்கோம். இது மட்டும்தான் இதுல டிஃபரன்ஸ். அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி கர்தானாவை நான் லோடிங் கொடுக்குறேன். லோடிங் கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கும் நீங்க த்ரெட்டை வச்சு அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஃபிளார் பாக்குறதுக்கு பக்காவா ரெடி ஆயிடும். இந்த இது முடிச்சாச்சு. இப்போ இந்த இதுக்கு சுத்தி அவுட்லைன்ல நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்கலாம். இந்த இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது சில்வர் மெட்டீரியல், அதனால அவுட்லைன் வந்து நான் த்ரெட்டை வச்சு கொடுக்குறேன். இந்த அவுட்லைன் அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி கொடுங்க. அப்பதான் அழகா இருக்கும். பாருங்க, கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து அவுட்டர் இன்னொரு ஒரு லேயர் இருக்குல்ல, அந்த இதுக்கு த்ரெட் ஒர்க்கை வச்சு ஃபர்ஸ்ட் அவுட்லைன் நான் வரைஞ்சிக்கிறேன். இதுக்குள்ள நம்ம எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னா ஒரு சுகர் பீடு, ஒரு சம்கி, ஒரு சுகர் பீடு அப்படி கொடுக்க போறோம். பாத்தீங்கன்னா தெரியுதான்னு தெரியல, ஒரு சம்கி ஒரு சுகர் பீடு அப்படி நான் லோட் பண்ணிட்டு கண்டினியூவா செயின் ஸ்டிச் போறேன். இது மாதிரி தான் ஒவ்வொரு பெட்டல்ஸையும் தனித்தனியா நம்ம ஃபில் பண்ண போறோம். ஒரு லைன் போட்டு முடிக்கும் போது என் நாட் போட்டுருங்க. ஒரு சம்கி ஒரு சுகர் பீடு, ஒரு சம்கி ஒரு சுகர் பீடு. இது பாக்குறதுக்கு ஒரு 3D எஃபெக்ட்ல அழகா இருக்கும். இதே மாதிரி கண்டினியூவா எல்லா பெட்டல்ஸையும் நம்ம ஃபில் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, எல்லா பெட்டல்ஸையும் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நமக்கு ஒரு செட்டு முடிஞ்சு. இதே மாதிரி தான் இன்னொரு இது பண்ண போறோம். சேம் இதே ப்ராசஸ் தான். இதே மாதிரி தான் பேர்ல், இதே மாதிரி தான் சுகர் பீடு. எல்லாமே ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா இதுல நம்ம ஒர்க் பண்ற ஒரு ஃபிளார் தான்.
இதுக்கு அவுட்லைன் ஜரியை வச்சு நான் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபிளார் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிங் நாட் வச்சு ஃபில் பண்ண போறோம். ரிங் நாட்டுக்கு நான் வந்து 6x6 12 ஸ்டாண்ட்ஸா எடுத்திருக்கேன். இந்த ரிங் நாட் எப்படி போடணும் அப்படின்ற ஒரு டீட்டெயிலான டியூட்டோரியல் ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் நான் மேல கார்டுல கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்க ஒர்க் பண்ணிக்கோங்க. இந்த இது நீங்க ரிங் நாட் பண்ணும்போதும் சரி, ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணும்போதும் சரி, அவுட்டர்ல இருந்து தான் உள்ள வரணும், அவுட்டர் லேயர்ல இருந்து தான் இன்னர் லேயருக்கு வரணும். நீங்க உள்ள இருந்து வெளியில போக கூடாது, அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் ஸ்பீட் மோட்ல வச்சிடுறேன். வெளியில இருந்து தான் உள் பக்கமா நம்ம ஃபில் பண்ணிட்டே வரோம். அதை நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். உள்ள இருந்து வெளியில இதை ஃபில் பண்ணக்கூடாது. இந்த இது ஃப்ரெஞ்ச் நாட்டு 3D ஒர்க் இது எல்லாமே எப்பவுமே வெளியில இருந்து தான் உள்ள நம்ம கொண்டு வரணும். இது மாதிரி இதை ஃபுல்லா நீங்க ஃபில் பண்ணிருங்க. இது ஃபுல்லா நான் முடிச்சுட்டு காட்டுறேன். நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இது அவுட்டர் லேயர் வெளியில இருந்து உள் பக்கமா நான் ஃபில் பண்ணிட்டே வரேன். ஆல்மோஸ்ட் நமக்கு முடிய போகுது. இதே மாதிரி வெளியில இருந்து உள் பக்கமா ஃபில் பண்ணிட்டே வாங்க. இதைத்தான் நான் 2 சைடுமே ஒர்க் பண்ணியிருக்கோம். 2 சைடு ஒர்க் பண்ணினதுக்கு அப்புறம் நான் அவுட்புட் காட்டுறேன். சேம் இதே டிசைனா நான் நெக்குக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஃபுல்லா முடிச்சாச்சு. வாங்க நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அதே இதை தான் 2 சைடும் நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு சைடை நம்ம ஒர்க் பண்ணிட்டு சேம் அதே ப்ராசஸ் தான் இந்த இடத்துல பண்ணிருக்கோம். இதுதான் ஓவரால் நெக் ஸ்லீவோட அவுட்லுக்கு. இதே தான் அப்படியே நம்ம நெக்குக்கும் ப்ராசஸ் பண்ணிருக்கோம். இதுதான் பேக் நெக்கு. பேக் நெக்ல 1 சைடு மட்டும் டிசைன் பண்ணிருக்கோம். ஸ்லீவ் பார்டர் என்ன போட்டோமோ அதே இதை பேக் நெக் பண்ணிருக்கோம். ஃப்ரண்ட் நெக்ல இந்த போர்ஷன் மட்டும் மேல் போர்ஷன் மட்டும் ஃப்ரண்ட் நெக் டிசைன் பண்ணிருக்கோம். இதுதான் ஓவரால் பிளவுஸ். எப்படி இருக்கு அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாச்சும் பிளவுஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா மறக்காம ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. என்னுடைய வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம பிளவுஸ் ஒர்க் மட்டும் கிடையாது, ஆரி கிளாஸஸ், எம்ப்ராய்டரி, மெஹந்தி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், டெய்லரிங் கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சிஸ்டர்ஸ். ஹேவ் எ நைஸ் டே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.